வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் அடிக்கிறது ஒன்னா நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது. நாய்க்கு பேச ரவுடி மாதிரி வா. இவர் பொம்பளை இல்ல ரவுடி. இந்த ரவுடி தான் போய ஊரு தாண்டி பாரு நாய. இவன் பாண்டி காடு இல்ல. பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. நாங்க சர்ச்சுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வந்தோம். வந்தோடனே நேரா ஃப்ரெண்ட்ல வந்துட்டு நாங்க வெளியே அந்த கார்ல வந்தோம். அப்பா பாட்டி தான் இருந்தாங்க. வாங்க 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 உங்கள்ட்ட தான் பேசினா ரவுடி மாதிரி. நம்ம ஊரு நம்ம வீட்டுக்கே வந்துட்டு வா ஒன்னதான் கூட அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த பொம்பளை இப்படி இப்படி பேசுது. நம்ம ஊருக்காரங்க நம்ம என்ன எங்க வீட்டுல வந்திருக்கீங்க இப்படி சவுண்ட் ரைஸ் நீ என்னடா அப்படின்னு அவன் எழும்பி வந்துட்டான். என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி காட்டியான். நீ என் உடம்பு சின்ன உடம்பு தான் பெரிய உடம்பு இருந்தாலும் அவன் ஏறி என்கிட்ட வரும்போது உட்காருங்கன்னு சொன்னா உடனே அவன் இவன்கிட்ட ஏறிட்டான். அவ்வளவுதான். அவனை பிடிச்சி தள்ளனேன். அவன் இவனை பிடிச்சி தள்ளனா என் தம்பியை தொட்டா எனக்கு இருக்குமா? நான் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு நான் 10 அடி பட்டாலும் ஒரு அடி கொடுக்காம விட மாட்டேன். பிடிச்சி அவனை உட்கார வச்சேன். கழுத்து பிடிச்சி 2 பேரும் அடிச்சோம். எங்க அம்மா உதச்சு அதுல இங்க பாருங்க சுத்தி சுத்தி ஏன் மேலதான் அவன் கிடந்தான். சுத்தி சுத்தி இருந்து எல்லாமே அடிபட்டு அவன் அடிச்சுதான் இல்ல. நீங்க சொல்லுங்க பிரதர். இங்க பொம்பளைங்களை அடிச்சுட்டு சும்மா விடுவோமா? ஜெயங்கள் ஃபுல் வீடியோ இருக்கு. முதல்ல அவங்க தான் கை வச்சாங்க. முதல்ல வீடியோ எடுக்குது. சோசியல் மீடியா பேசணும். அதுல பேசணும். பக்கத்து லீடர் வந்தாங்க. ஊரை தாண்டி வர தாழ் கையெடுங்க. வந்துட்டு
என் வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில இருக்க 55 வருஷத்துக்குள்ள என் வீட்டுக்குள்ள ஒரு நாய் கூட வந்துருக்கு. அட்ரஸ் நான் கொடுத்துட்டு போறேன். அட்ரஸ் வேண்டாம். இல்லம்மா நீ ரவுடி மாதிரி பேசுற. எங்க அம்மா ரவுடி மாதிரி என் அம்மா நீங்க பேசாத. என் ஒய்ஃப் மோசமா இருக்கு. கார்கில கொடுங்க, நான் அவர் கூட்டிட்டு போறேன். வேண்டாமா, தயவு செஞ்சு ஒரு பொம்பளைன்னா அம்மா என்ன என்னாலும் பண்ணிடுங்க. கார்கில கொடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். பாத்த கையெடுங்க பாத்த. இந்த இவளை மட்டும் விட்டா கேட்டியா? இந்த இவதான் பெரிய பிரச்சனை. வெட்டுத்தியோட வந்திருக்கீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு. ஆமா நீ வேற விஷயத்துக்கு கொண்டு வந்திருப்ப. வெட்டு கத்தி. ஆமா நீ சைடுல வச்சிருப்ப. வேண்டாண்டா நான் சொல்றேன், நீங்க பொறுமை இருந்து கேக்குறீங்களா என் பேச்ச? சார் கொலை மிரட்டு வந்திருக்காங்க சார். கொலை பண்றதுக்கு வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்குள்ள வாங்க சார். எங்க வீட்டுக்குள்ள சஞ்சய் அந்த ரிப்போர்ட் வண்டிக்குள்ள. ஆனா அந்த வண்டிக்குள்ள ரிப்போர்ட் மட்டும் இருக்கு. அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இந்த வண்டியில இந்த வண்டியில ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இருக்கு. ஸ்கார்பியோக்குள்ள எங்க அப்பா உள்ள வாங்க சார். நீங்க அத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க. அடிச்சிருக்கீங்க, உடைச்சிருக்கீங்க. இல்ல பிரச்சனை வேண்டாம் உள்ள இருக்கீங்க. இவன் தான் இருக்காங்க சார். உள்ள வந்து அடிச்சு உடைச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது அம்மாவோட யூட்ரஸ் ரிப்போர்ட். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். வயத்துல மிதிச்சிருக்கான். வயத்துல திமுக கூட நான் திட்டி இருக்கேன். அவங்க கூட வீட்டுல வந்தா கிடையாது. நாம் தமிழர் ரவுடி அம்மா லேடி ஒரு அம்மா சமாதானம் பேசுறேன். போக மாட்டோம். விடுன்னு சார் நான் சொல்றேன் சார். சம்பந்தப்பட்டவன் நானு. சம்பந்தப்பட்டவன் எங்க இருக்கான் சார்? சார் ஆக்சுவலா என் வீட்டுல வந்து பாருங்க. இன்னொரு ஊருக்காரன் எங்க வீட்டு உள்ள வந்து பிரச்சனை பண்ணிருக்கேன். என் வீடு ட்ரெஸ் பாஸ் பண்ணி ஒரு பீச்ச உள்ள வச்சு என்ன என் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க வருவாங்க.
எங்க அம்மாக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு சார். ஹாஸ்பிடல் ஒரு சமாதானமா ஒரு நிமிஷம் உள்ள வந்து அடி, பேசுறீங்க. ஒரே நிமிஷம் சார். நான் வெளியில டாக்டர் நின்னுட்டு சார். இருந்தேன். எங்க அம்மாக்கு ஒரே நிமிஷம் பேச விடுங்க, பேச விடுங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. லேடி என்ன நான் பேசுறேன் சார், நீ சொல்லு. சார் நம்மகிட்ட ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 2 தடவை ஆர்டர் போட்டு சார் அவங்களே கரெக்ட் சார் விசாரிக்கீங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? பாருங்க அக்கா, வீடு இருக்கு, என் வீட்டுல அக்கா மாதிரி உங்களை விட்டோம், அக்கா மாதிரி விட்டோம். என் வீட்டுல ட்ரெஸ் பாஸ் பண்ணிருக்க, உனக்கு பேசணும்னா என் வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் ஆகும். உள்ள போயிடும்.